Hi. Hello family members and welcome back to my channel. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஃப்ளைட் வந்து நின்றுச்சு. அதிலேருந்து வந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்றது தான் இந்த காட்டிகிட்ருக்கேன். கீழே ஏதோ ஹோஸ் மாதிரி எடுத்து கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த வீலுக்கு வந்து வீல் ஸ்டாப்பர் மாதிரி வச்சுட்டாங்க. இப்போ அந்த படிக்கட்டு வந்து போய் ஜாயிண்ட் ஆக போகுது. எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்கு பாருங்க. என்ன பாருங்கள் எப்படி ஏற்றி விட்டுட்ருக்காரு. கோனை காலில் கரெக்டாக வச்சிட்ருக்காரு. கிரவுண்ட் டீம் பெரிய வேலைக்காரராக இருப்பார் போல். இல்லை செய்கிற வேலையில் ஏதோ எரிச்சலாம் என்னன்னு தெரியல. இன்னும் டோர் ஓப்பன் ஆகி பேசஞ்சர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசு பாருங்க, 2 ப்ரொப்பல்லர். அநேகமாக அந்த ஃப்ளைட் வந்து ரன்வே போக ரெடியாகி நிற்கிதா என்னன்னு தெரியல. இல்லை வந்து இங்கே என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுதானே. அங்கே பாருங்கள் நம்ம செல்லக்குட்டி வருது. செல்லக்குட்டி இங்கேயே வந்துட்டியா நீ? வந்துடுச்சு பாருங்கள். எப்படி ஜம்முன்னு போகுது பாருங்கள். அது பாய் பாய் செல்லக்குட்டி. அங்கே ஒன்று போகுது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த 747 இந்த ரக விமானம் தாங்க நிறையா இருக்குது. இது மாதிரி விமானம் நிறையாவே இருக்குங்க லுஃப்தான்ஸா கிட்ட. இந்த டபுள் டக்கர் ஃப்ளைட் ஒன்று ஏதோ வரி குதிரை மாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே ஒன்று வருது பாருங்கள், சைனா ஏர்வேஸ். அப்படியே ஏதோ மக்கிற மாதிரி மச்சிக்கிட்டு இருக்குங்க ஃப்ளைட்ஸ் எல்லாம். பாருங்க போயிட்டு ரன்வேல ஓடிக்கிட்டு இருக்க ஃப்ளைட். இப்போ இறங்கியிருக்கா இல்லை ஏறுதான்னு தெரியல அந்த ஃப்ளைட். சைனா ஏர்லைன்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு ஃப்ளைட்ஸாக காட்டிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேத்துக்கு போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆகுது. நம்ம ஃப்ளைட்டுக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒருத்தரை போயிட்டுருக்காங்க. குரூப் 4. அண்ணா இதான் நம்மளோட குரூப் 4.
கரெக்டாக அந்த குரூப் எப்போ கூப்பிட்றாங்களோ அப்போ தான் நம்ம போகணும். ஃபைனலி பாய் பாய் ஜெர்மனி 11 மணிக்கு. பெரிய மனசில் இருந்தாலும் அவங்க கொடுத்த காலை சாப்பாடு அந்தளவு கொடூரமாக இருந்ததுனால நீங்கள் வந்து தப்பிச்சு போகிறத ஒரு வழி தெரியுது. இவங்க ஏதோ ஜெர்சி போட்டிருக்காங்க, என்ன ஜெர்சின்னு தெரில. யாராவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம போகலாம். ஆகுது டைம் ஷார்ப்பாக 2:31 ஆகுது. லித்வானியா வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட் டைம் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வெளியே வரேன். வந்துருச்சுங்க நம்மளோட பேகேஜ் எடுக்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐயோ என்னங்க இது ஏர்போர்ட்டாக என்னங்க, ஒரு லெஃப்ட் திரும்ப வெளியே வந்துட்டோம். உள்ளே போக முடியாது இனிமேல், அவ்வளோதான். அரைவல் மட்டும்தான். ஸ்டேஷன் சிட்டி பஸ் 15-18 அது பஸ்ஸுன்னு நினைக்கிறேண்ணே. டிபார்ச்சர் ஃப்ரம் ஏர்போர்ட். எப்படி போகிறது ஒன்றும் புரியலையப்பா. சரி வருங்க வீடியோ கால் அடித்து கேட்டுக்குவோம். மக்களே யூரோப்பியன் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அப்படியே என்னமா செதுக்கியிருக்கானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கேருந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போக நம்ம ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். சரி எங்கேயும் வெளியே போயிடாதீங்க, ஏர்போர்ட்டில் வெளியில் 1 டிகிரி செல்சியஸில் இருக்க குளிர், அதனால் வெளியே போகாமல் நாங்கள் இங்கேயே நின்றுட்டுருக்கோம். வெளில போனால் குளிர் தாங்க முடியாது. ஒடிசா அண்ணா வந்து ஒடிசாங்களாம். ஹலோ மக்களே, டைம் ஷார்ப்பாக மணி 3:20 ஆகுது. நம்ம ஏர்போர்ட் விட்டு வெளில வந்துட்டோம். 1 டிகிரி செல்சியஸ் குளிர், நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் வேறு தலையில் ஒன்றுமே போடல. இந்த வெளியே நின்று இந்த ஸ்ட்ரீட்ஸில் ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. என்கிட்ட இங்கே இருக்கு பாருங்கள் வில்லினஸ்ண்ணா, தெரியுதா? அப்படி இல்லையே பார்த்த நமக்குலாம் ஆஹா ஆஹா யூரோப் யூரோப் யூரோப். சரி ஓகேங்க, நானும் பேசி ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிட்டு அப்படியே கிளம்புறேங்க. அடுத்தது பார்ப்போம். குள்ளா வேறு எடுத்து போடணும், எங்கே வச்சேன்னு தெரில வேறு. நீங்கள் இங்கே லித்வானியாவுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது, யூரோப் வந்து 5 வருஷம் ஆகுங்களா காரு? இது ஆமாம் ஆமாம் ப்ரோ, நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த கனஸ்ங்கிறது இங்கேருந்து எவ்வளோ தூரம்? கவுனாஸ். ஆமாம் ஆமாம் பார்த்துட்டேன். சரிண்ணா ஓகேண்ணா ஓகே. மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தானே? ரயில்வே ஸ்டேஷன் தானே? ஓகே 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 சரிண்ணா ஓகேண்ணா. நம்ம ஆளுங்களே நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸாக வந்து ஓட்டுறாங்க. அண்ணா அப்போ நம்மளும் அங்கே தெரியுவோம்மா? ஏங்க நம்ம லித்வானியாவிலேருந்து நம்ம போலாண்டா பார்த்துட்ருக்கோம். அவங்க உட்காந்துருக்க 2 பேரும் நமக்கு ஹாய் சொன்னாங்க பாருங்க. இங்கே இருக்க நாமளும் அங்கே தெரியுவோமாங்க. வில்லினஸ் ஏர்போர்ட் இது. ஏர்போர்ட்டுன்ற ரயில்வே ஸ்டேஷன். எங்களை கூட்டிகிட்டு வந்தவர் வந்து இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டார். இங்கே கெபாப் கிடைக்குமா? இந்த பொண்ணுங்க ஹாய். எங்கே இருக்குது கேமரா?
போயிட்டோம்னா நம்மளுக்கு பக்கத்து நாடு. இங்கேருந்து பார்க்கலாம். நம்ம லக்கேஜ் ஆனாதே நிற்கிது. அந்த கைப்பிடி வர பனிக்கு வந்தோன்னே பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரில, உள்ளே போக மாட்டேங்குது, பட்டன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. ஓகேங்க, நாங்கள் போய் கெபாப் சாப்பிட்டு அப்படியே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரெயின் ஏறி கிளம்புறோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 மணி ஆகுதுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். இப்படி ஒரு வரவேற்பு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த லித்வானியா சிட்டியில் வந்து ஒருத்தர் வந்து நம்மளை கார் எடுத்து கொண்டு வந்து ட்ராப் பண்ணி இப்படி வந்து கொண்டு வந்து விட்டார். இங்கே இருக்க பில்டிங்ஸ்லாம் பாருங்களேன், பழைய ஸ்டைலாக இருக்குது. எல்லாமே ஓல்டு ஸ்டைல்ஸாக தான் இருக்குது. பஸ்ஸுங்கெல்லாம் போகிறதுக்கு மேலெல்லாம் எலக்ட்ரிக் லைன் இருக்குது. சரி அண்ணா போகலாமா? நீங்களே பார்த்து போடுங்க, நான் எதுவும் சொல்லலை. அடுத்து ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். பேசஞ்சர் செலெக்ஷன் அப்படி இப்படின்னு 2 hours 15 minutes. ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் 33ங்க, 2 பேர் இருக்குங்க. ஓகேவா? ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸ்ன்னு 2 இருக்கா? ஆமாம். 33.60 யூரோவா? ஆமாம். ஏன் அவ்வளோ காசு? ஆமாம். இப்போ 16 வரைக்கும் போடுங்களேன். 16-30. ஓகே ஓகே. செகண்ட் கிளாஸு போட்டு. I confirm. Okay, I have the read. Gift card, pay by card. கேஷே காட்டலையே. பேமெண்ட். அதான் பேமெண்ட்டில் தான் வந்து நிற்கிறோம் நம்ம. கிஃப்ட் கார்டுன்னு கொடுங்க. ஹாய் ஹலோ, மணி 4:30 மணி ஆகுது. இந்த டிஸ்பிளேயில் 18 நம்பர் SIAULA இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து ஷோலை. அங்கே தான் நம்ம போகணும். பிளாட்ஃபார்ம் 4. இந்த டிக்கெட் மிஷினில் வந்து முக்கிட்டே கிடந்தோம். அப்புறம் அவங்ககிட்ட போய் கேட்டால் அவங்க இந்த நார்வெஸ்டர்ன் கேஃபேன்னு சொல்லியிருப்பாங்க போல், எங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் லோக்கலில் இருக்க ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்போ தான் இந்த கெஃபேல போய் டிக்கெட் எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. புதுசாக இருக்குது இப்படி கெஃபேல டிக்கெட் எடுக்கிறது, ஃபஸ்ட் டைமாக எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் எங்கே போகணும் என்னன்னு சொல்லி லோக்கலில் இருக்க போலீஸை கேட்டு அப்படி தான் போக போகிறோம். வாங்க பார்ப்போம். 6 மணி 19 நிமிஷம் ஆகுது. 6:36 இந்த ட்ரெயின் கிளம்பியிருக்கோம். நம்ம இந்த ட்ரெயின் தாங்க நம்ம போக வேண்டியது. இந்த ட்ரெயினோட நம்பர் வந்து 19. அது எப்படின்னு தெரில. அந்த நிற்கிற அந்த பொண்ணுகிட்ட கேட்டேன், ஆமாம் இதோட நம்பர் 19 தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்து போர்டிங் ஆகும். இதில் ட்ரெயினில் நம்மளோட சீட் நம்பர் 110ங்க. அப்புறம் அங்கே 99 இங்கே உட்காந்துருக்காரு. ட்ரெயினே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க சீட். இது வந்து இத்தனைக்கும் செகண்ட் கிளாஸ் தான். செம்மையாக ஹீட்டர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே தான் இருக்குது ஹீட்ரு இல்லையாங்க நமக்கு. ட்ரெயினே வந்து ஃப்ரீ ஒய்ஃபைங்க. இந்த ஒய்ஃபைல வந்து கால் பேச முடியாதான், ஒன்லி மெசேஜ் பண்ணிக்கலாம், வீடியோ பார்த்துக்கலாம். ஹாய் ஹலோ, மணி 8 மணி 55 நிமிஷம் ஆகுது. 8 மணி 51 நிமிஷத்துக்கு இந்த வண்டி இங்கே வரும்னு சொன்னாங்க. கரெக்டாக இங்கே வந்துருச்சு. LTG லிங்க். இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். இந்த ட்ரெயினுக்கு ஸ்டேஷனுக்கு பேர் வந்து ஷோலை. இங்கே தான் எங்கள் கம்பெனி இருக்குது. இங்கேருந்து டாக்ஸி போட்டிருக்கோம் நாங்கள். போல்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப் யூஸ் பண்ணி அதில் டாக்ஸி போட்டிருக்கோம். இங்கேருந்து எங்களுக்கு ட்ராவல் வந்து 8 நிமிஷம். ஹோட்டல் பேர் வந்து அம்பர் ஹோட்டல். செம்ம குளிர் அடிக்குது. பார்ப்போம் வாங்க. இந்த வண்டியா 879 அதானே? இதோ இங்கே நிற்கிது பாருங்கள், இங்கேனே நிற்கிது பாருங்கள், இதானே? அதே தான்.
Day 1 Lithuania. Time ஃபோன் எங்கண்ணே 7 மணி இருக்குமா 7:30 இருக்குமா ஒரு 7:30 மணி ஆகுது. ஓகே. ஃபஸ்ட்டு முறையாக காலடி எடுத்து வைக்கிறோம். வச்ச உடனே சல்லுன்னு அடிக்குது குளிர் காற்று. அப்படியே உள்ளே ஓடிடுவோமாடான்னு கேட்குறாரு எங்கால். சரி ஓகே வாங்க அப்படியே இங்கிட்டு தான் இதில் தான் போயிட்டு அந்த பழைய பில்டிங் கட்டாமல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம போர்டு வச்சுருப்பாங்க. ஆமாம் அதுக்கு வேறு கேட்கணுமா? சரி உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் அடிங்கண்ணா. வாங்க ஷெல்டருக்குள்ளே போய் உட்காந்து நின்றுட்டுருப்போம். ஏன் வெட்ட வெளில நின்றுட்டு கொஞ்ச நாச்சும் மூடு உள்ளே நிற்போம்ண்ணா. இன்றைக்கி தேதி வந்து ஜனவரி 21. மணி காலையில் 7:51 ஆகுது. இன்னும் பொழுது விடியல. வெளியில் வந்து செம்மையாக ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த பிரகாஷ் ராஜ் பனியனை கழட்டி போட்டு நடப்பார். கொஞ்சம் நேரம் கோணி குறுகி அப்புறம் அப்படி நிமிந்து நடப்பார். அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு தான் நடக்கிறேன். எனக்கு கை வெளியில் வச்சா விரைச்சிரும் போல். கம்பெனி போய் பார்க்க போகிறோம் எப்படி என்னன்ட்டு. சரி ஓகேங்க. என்னங்க லித்துவானியனா? சிக்னல் எங்கே இருக்குது? கிராஸ் பண்ணுறதுக்கு கிராசிங் எங்கே இருக்குது பாருங்கள். அதை இல்லை இங்கெல்லாம் நம்மளாக கிராஸ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க சைன் போர்டு வச்சுருக்காங்க. கப்பலில் ஏற்றி போகிறோமா ஃப்ளைட்டில் ஏற்றி போகிறோமா? தலையில் தரைமார்க்கமா போகிறோம். என்ன 2 வருஷம் ஆகுதோ 3 வருஷம் ஆகுதோ பொறுமையாக வந்து சேர்றோம். இதோ நிற்கிது பாருங்க டிராக்டர் ட்ரைலர். நேற்று நைட்லேருந்து நிற்கிதுங்க. குளோபரேட்டர் இது கம்பெனி வால்வோட பேர். அது அது வந்து வால்வோ பிராண்டோட அந்த மாடல் நேம் அது. அது நம்ம ஃபஸ்ட்டு போய் டேக்கோ அப்ளை பண்ணலாம். எனக்கு அதான் முக்கியம். அந்த வேலை கேட்கமா கடிச்சோமா சாப்பாடுறோமா முக்கியம் கிடையாது. ஆனால் நமக்கு இன்னைக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம் இருக்குது. டேக்கோகிராஃப் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஸோ டேக்கோவை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்த 23ஆம் தேதி பேங்க்குக்கு போகிறோம். மண்டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அட்டன் பண்ணும்போது இடையில பிரேக்கில் போயிட்டு ஹெச்ஆரை பார்க்குறோம். அவங்க நமக்கு மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் போட்டு தராங்க. அப்புறமா நம்ம மெடிக்கலுக்கு போகிறோம். அவ்வளோதான். இந்த சைடில் போயிட்டு ரைட் சைடில் திரும்பி அப்புறம் லெஃப்ட் எடுத்து அங்கிட்டு போய் ரைட் எடுக்கணும். அதுதான் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போகிற வழி. பேங்க்கும் அங்கே தான் இருக்குது. இது இப்போ இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா எல்லோ கலர், இதுதான் வந்து லித்துவானியாவுக்கான டேக்கோகிராஃபிக் கார்டு அப்ளை பண்ணுற இடம். நாங்கள் இப்போ நானும் என் கூட வந்த அண்ணனும் டேக்கோகிராஃப் கார்டு அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் கம்பெனியில் காலையில் போனோன்னுமே எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. மெடிக்கலுக்கு வந்து லேட்டர் அப்பாயின்மெண்ட் போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. டேக்கோகிராஃப் அப்ளை பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு வா அப்படின்னாரு. அந்த அண்ணன் தான் நமக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வழி காட்டிக்கிட்டு இருக்கார். ராம்நாடு அந்த அண்ணன். அவர் பனியில் கொட்டுற இந்த குளிரில் நமக்காக வெளியவே நின்று காத்துக்கிட்டு இருந்து அப்ளை பண்ணார். அதுக்கப்புறம் கேஷ் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேஷை விட்டுட்டு எனக்கு ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு வந்து அவரோட ஏடிஎம் கார்டு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஹேண்ட் கேஷாக வாங்கிக்கிட்டார். இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக டேக்கோகிராஃப் அப்ளை பண்ணிட்டோம். ஜனவரி 21 மதியம் ஒரு 12 மணி ஆகுது இங்கே. ஓகே நண்பர்களே, பார்ப்போம் மீண்டும். ஊர்லேருந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேங்க. அது வந்து 35க்கு 45 எடுத்தேன். அது செட் ஆகாதுன்ட்டாங்க. 40க்கு 60 எடுக்கணுங்களாங்க. 40x60, அதாவது 40 வந்து இந்த அகலத்தில் இருக்கணும், 60 வந்து உயரத்தில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செட் ஆகும். அப்படியே உங்கள்கிட்ட கார்டு இல்லைன்னா அங்கே அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம பே பண்ணிவிட்டு ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்தா நமக்கு வந்து டேக்கோ ப்ரொசீட் பண்ணிடுவாங்க.